இந்த அரிசி பருப்புலங்க இப்போ எங்காவது நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அரிசி பருப்பு போட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆகி வரக்குள்ள விசில் அடங்கிருங்க. எடுத்து தூக்கு பசில் போட்டு ஒரு தயிர் ஊற்றி ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போற வேண்டியது. சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோடனே உட்காந்து சாப்பிட்டு. நல்ல விஷயம். வணக்கம், நான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? ஈரோடு தான் வந்திருக்கோம். இங்கே ஈரோடில் பண்ணுற அரிசி பருப்பு சாதம் எப்படி ரெடி பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு பண்ண போகிறேங்க. மெயினாக அரிசி பருப்பு அப்படின்னா அது அவரைப்பருப்பு வச்சு தான். அடுத்து தட்டைப்பயிறு, ஒரு சிலர் பாசிப்பருப்பு வச்சு கூட பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆமாங்க, பச்சைப்பயிறு, முழு பச்சைப்பயிறு வச்சு பண்ணுவாங்க. நாம் இப்போ இன்னைக்கு வந்து துவரம்பருப்பு வச்சு பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் 365 நாளும் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இருக்கும். ஸோ அந்த துவரம்பருப்பு வச்சு இந்த அரிசியும் போட்டு எப்படி பண்ணுறாங்க, இதுக்கு என்ன மாதிரி மசாலா போடுறாங்க, அந்த முழுதனியாக சீரகம் இதை வந்து அரைச்சி அதோட கொஞ்சம் பூண்டும் போட்டு அரைச்சி போடுறாங்க. சிலர்லாம் வந்து பூண்டை வந்து தட்டி போட்டு பண்ணுறாங்க. நாம் அப்படி இல்லை, எல்லாமே அரைச்சி போட்டுடலாம். அப்போ தான் அப்படியே குழந்தைங்களுக்கும் அப்படியே எடுத்து ஃபுல்லாக எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. நல்ல விஷயம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, வாசம் பாருங்க நல்லா வருது. எல்லாரும் பிரியாணி தான் வாசம் சொல்லி ஓடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகளும் இருக்கு. எங்களுக்கு இது வந்து கொங்கு பிரியாணின்னு வேணா வச்சுக்கலாம். கொங்கு பிரியாணி ரைட். நிறைய பேருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணியை வந்து யாரோ விட்டே தர மாட்டேங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், இந்த அரிசி பருப்பு சாதம் நம்ம வீட்டில் வாரத்தில் 2 வாட்டி பண்ணால் அப்புறம் வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு தி பெஸ்ட்டு. அவங்க அந்த அரிசி பருப்பு சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அது வந்து அவங்க செய்கிறது வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறதுனால அந்த அரிசி பருப்பு சாப்பாடுங்கிற விஷயம் வந்து எங்கள் அம்மாவை தாண்டி எனக்கு இவங்க வந்து இப்போ கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு. அவங்க வாரத்தில் 2 நாள் பண்ணாலும் நான் அதை சாப்பிடுவேன், 3 நாள் பண்ணாலும் அரிசி பருப்பு விரும்பி சாப்பிடக்கூடிய சாதமாக அதை நான் பார்க்குறேன். இப்போ பாருங்க, அந்த அரிசி பருப்புக்குள்ளே போட்டோன்னே அந்த கடலை எண்ணெய் வாசத்தோட அப்படியே ஆவி பறக்குதுங்க. நைஸ். இந்த கடலை எண்ணெய்க்கும் சாப்பாட்டுக்கும் அப்படியே இருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த அரிசி பருப்பு சாதம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொரடா துவையல் சொல்லி சொல்கிறாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டதில்லை? வீட்டில் நாங்கள் எப்போவுமே கொரடா துவையல்னு சொல்லி எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் இன்றைக்கும் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு இந்த துவையல் பண்ணுறாங்க. ஐயோ, இது 1000 வளம்னா இது 10,000 வளம். இது நல்லா, இது வந்துங்க சும்மாவே நம்ம சாப்பாடு மட்டும் வச்சு சுட சுட சோறு, இந்த தொகையல் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே அப்பா பிணைஞ்சு கொடுப்பாங்க. வேற லெவல். இங்கே கொங்குல பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு வந்து சத்தான சாப்பாடு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே டெய்லி செய்ய விரும்புகிற சாப்பாடு. ஸோ வாங்க இந்த ரெசிபியை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு சிவானந்தன், அப்புறம் திருமதி கவிதா மணி. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தோட்டத்து விருந்து உரிமையாளர். இவங்க பார்த்தீங்கன்னா ஈரோடில் ஃபஸ்ட்டு தோட்டத்து விருந்தோட கான்செப்டை ஆரம்பிச்சது யாருங்கன்னா இவங்க மட்டும்தான். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து படிப்படியாக வந்து அவங்க வீட்டு முறையில் கொடுக்குற அந்த உணவை வந்து மக்கள் தேடி வர அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. சண்டேனாவே வந்து எனக்கு நல்ல ஒரு அசைவ சாப்பாடுனா கண்டிப்பாக தோட்டத்து விருந்து போய் சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. தோட்டத்து விருந்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட வரவங்க எல்லாருமே வெளியூர், வெளிநாடு, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம கடையை தேடி சாப்பிட வராங்க. அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் என் வீட்டுக்காரம்மா வந்து என் ஒய்ஃபு வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுறதுனால தான் வந்து இது வந்து நான் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. நல்ல ஒரு தரமான ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்னா தோட்டத்து விருந்து. எங்களோட வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அக்கா வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்கக்கா, உடம்புக்கு எந்த தொந்தரவும் பண்ணல, அதனால தான் நாங்கள் திரும்ப வரேன்னு சொல்கிறாங்க. அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அக்கா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அண்ணன் எப்படி இருக்காரு, வேலை செய்கிறவங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்ல விஷயம். அப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி வந்து தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். நான் இப்போ 3 படி அரிசி எடுத்துருக்குறேங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா 3 படி அரிசிக்கு 1/2 கிலோ துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு வந்து 1 படி அரிசிக்கு ஒரு 4 தக்காளி வீதம் ஒரு 12 எடுத்துருக்குறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கைப்பிடி. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வரமிளகா வச்சுருக்குறேங்க. அதனால் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இஞ்சி வந்து ஜீரணத்துக்காக சும்மா ஒரு 2-3 துண்டு எடுத்துருக்குறேங்க. பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. மல்லி விதை பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இது வந்து மிளகு தான் இந்த அரிசி பருப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரை கொடுக்கும்.
அதனால் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேங்க. ஒரு 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 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கடுகு சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 3 சிட்டிக்கை போட்டுக்கலாங்க. உப்பு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் தேவைப்படும். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. இந்த அரிசி பருப்புக்கு நாங்கள் யூஸ்வலாக தொட்டுக்கிறது வந்துங்க கொரடா துவையல்னு சொல்லி எங்கள் அம்மாயி காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்குறோம். நல்லா ஒரு முழு தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கலாம். ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாயும் போட்டு செய்யலாங்க, இல்லை முழுசாக வர மிளகாயும் போட்டுக்கலாம். அது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 10-12 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சமாக சீரகம், கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் எப்போதுமேங்க. கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த வாசம் நல்லா இருக்குங்க. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இந்தாங்க. இதில் வந்து வீட்டில் கடலைப்பருப்புலாம் போட்டுச்சிருப்பீங்களா? சும்மா அப்படியே லேசாக எப்பவுமே அம்மா சொல்லுவாங்க, வெறும் கடுகு வந்து செலவு புட்டியில் வச்சிருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால தெரியலிங்க, அம்மாலாம் சொல்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா வெறும் கடுகுன்னா அது வந்து இறந்த வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால எல்லாம் கலந்து வச்ச கடுகு தான் நாங்கள் எப்பவுமே பண்ணிக்குவோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்களா, அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயமா இது கட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லையா? வேண்டாங்க. இது அப்படியே முழுசாக அப்படியே மொட்டாக இருந்தால் தான் அப்படியே சாப்பாட்டில் அது குழஞ்சு வெந்துடும். அதனால அப்படியே எடுத்து சாப்பிட்றலாங்க. சரி, ஓகே ஓகே. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே தக்காளி எடுத்து போட்டுடலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அந்த வெங்காயத்தை வந்து முழுமையாக வதக்கி இது போடணும் அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் வேண்டாங்க. உங்களுக்கு அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளே இது எல்லாமே பூரா நல்லா வெந்துடும். இந்த அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா பச்சை புளி ரசம் கூட நல்லா கொஞ்சம் காரமாக கரைச்சி அதை கூட அப்படியே லேசாக ஊற்றி சாப்பிடுவோங்க. அப்படிங்களா? ஆமாம், அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் போட்டு சாப்பிட்டு பாருங்க. இல்லை இல்லைங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சுன்னா முதல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்ருவோம். ஆமாங்க. அப்புறம் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம். அப்புறம் தான் தயிருக்கு போகணும். பச்சை புளி ரசமும் வச்சுக்குவோம். இந்த கொரடா துவையல் ஆட் பண்ணிக்குவோங்க. இல்லை எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட டாப் கிளாஸாக இருக்கும். எப்படி ரசிச்சு சொல்கிறாங்க. அதாவது இந்த அரிசி பருப்பு சாதத்தை அப்படியே சாப்பிடலாம், இருந்தாலும் இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி நெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? கடலெண்ணெய் தாங்க. கடலெண்ணெய் அது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த லேசாக அந்த கசப்பு தன்மை இருக்கும்ல, அது இது ஒத்து வராது. தயிர் யூஸ் பண்ணலாம். தயிர் அப்படியே எலுமிச்சை தயிரை போட்டுங்க, அப்படியே ஒரு பிணைச்சு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டால் இன்னும் அதுக்கு மேலே சுகம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது அதிகமாக வந்து இரவு நேரத்தில் தான் பண்ணுவோங்க. அதனால ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்க வேண்டியது. ஆனால் இந்த இடத்துல வந்து நானும் வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து லாஸ்ட் ஒரு 6 மாதமாக இங்கே ட்ராவல் பண்ணும்போது நான்வெஜ், அதாவது நாட்டுக்கோழி எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அது மாதிரி வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அந்த பச்சை புளி ரசம் ஊற்றி சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாங்க. சரிங்களா? இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாங்க. இப்போ வெங்காயம் அவ்வளோதான், போதுங்க. வெங்காயம் வதங்கினது போதும். எடுத்துக்கார முடியுமா எனக்கு? இந்த பக்கம் போதுங்க, சும்மா லேசாக வதங்கினா போதுங்க. சரி, ஓகே. அப்போ தக்காளி போடலாமா? அவ்வளோதாங்க. தக்காளியே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பெருசா 1/4 மாதிரி கட் பண்ணி. ஆமாங்க. அப்படியே இது அதான் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே தெரியணும் முழுசாக சாப்பாட்டில், கரையக்கூடாது. சரிக்கா, ஓகே. இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இது வணங்குற டைமில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளையெல்லாம் அரைச்சிட்டு வந்தோம். இதுவா? ஆமாங்க. ஓகே. எப்படி அரைக்கிறோம் இதில்? கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். கொரகரப்பா லேசாக தண்ணி தெளிச்சு அரைச்சா போதுங்க, தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது. ஓகே. அப்போ நாங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பக்கத்தில் இருக்குன்னு. அதே டைம் தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கி வர டைமில் தான் நம்ம அரைச்சது போட போகிறோம். ஏன்னா வீட்டில் சமைக்கும் போது அதான் முக்கியம். ஆமாங்க. நல்ல தக்காளி கொலையே விட்டு இல்லை, இது கொலையே வேண்டியது இல்லைங்க. சும்மா லேசாக அப்படியே ஒரு வணங்கினா போதும். அதுதான் விஷயம். அப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரையான பொருளெல்லாம் நல்லா பல்ஸ் மோடில் 2-3 இது விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதாவது அந்த மல்லி வர மிளகா சீரகம் அதெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டு கடைசியாக பூண்டை போட்டு நல்லா லேசாக தண்ணி தெளித்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். சரி.
இதுக்கு உள்ள போட தேவையான பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறங்க அடுத்தது இந்த தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் இப்போ போட்டுக்கலாம். சரி, ஓகே. பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகாயா, நாட்டு பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா 2ஆக கீரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை உள்ளே போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து கருவேப்பிலையா? கருவேப்பிலை மரத்தில் பொரிச்சிட்டு வந்ததுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது இப்போ அரைச்ச விழுதை எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. நாங்கள் குக் பண்ணும்போது அந்த லைட்டாக வதங்கியிருக்கு தக்காளி அந்த வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது முழுசாக அப்படி வதங்கியிருக்கு. ஓகே. இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை இதில் போடுறோம். நல்ல வாசம் வருதுங்க. ஆமாங்க. போடும்போது சரியான வாசம் வருது. மல்லியும் அந்த சீரகம் அந்த பூண்டுலாம் அப்படியே வேகும்போது நல்ல மணமாக இருக்குங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எந்த விதமான அந்த காரம் அதெல்லாம் தெரியாது, வாசம் மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதை போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அந்த வாசம் போகிற அளவுக்கு வணக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஒரு ஓட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அளவாக ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. 1 படி அரிசிக்கு நாங்கள் 2 படி தண்ணி ஊற்றுவோம். ஓகே. இப்போ 3 படி அரிசி எடுத்துருக்குறேங்க. 6 படி தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க. ஆமாங்க, நாங்கள் எல்லாமே படிதாங்க. வீட்லேயும் சரி கடையிலையும் சரி எல்லாமே படிதான் யூஸ் பண்ணுறோங்க. ஓகே. இப்போ நம்ம 3 படி போட்டுருக்கோம்லக்கா, 6 படி தண்ணி ஊற்ற போகிறோம். 6 படி தண்ணி. இப்போ இந்த 3 படி போட்டால் எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு படிக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அப்போ கிட்ட 6 12 18 20 பேர் சாப்பிட்லாங்க. ஆமாம், நல்ல விஷயம். அவ்வளோதாங்க. இப்போ இது வணங்கியாச்சு. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. மஞ்சத்தூள் நல்லா தாராளமாக, ஏன்னா 3 படி அரிசிங்கிறதுனால நல்லா 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இவங்க குக் பண்ணும்போது எனக்கு வந்து அனுபவம் பார்த்தீங்கன்னா அந்த ரசம் நம்ம வீட்டில் வைப்போம்ல, அந்த மிளகு சீரகம் மல்லி அந்த வாசம் வருது. இன்னொன்று பிரியாணின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் அந்த கொத்தமல்லி புதினா அந்த சிக்கனோட அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மல்லியோட வாசம், சீரகத்தோட வாசம், பெருங்காயத்தூள், மிளகு, இதில் வந்து அதுதான் மெயினாக அந்தனோட வாசம் தான் அதிகமாக இருக்கு. சமைச்சு முடிச்ச பிறகு தான் வாசம் கொடுக்க சொல்லுவாங்க, ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி முதல்ல ஊற்றி ஒரு கொதி விட்டுக்கலாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நீங்கள் ஆல்ரெடி அளந்து வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. 3 படி அரிசிக்கு 6 படி தண்ணி எடுத்துருக்கேன். 1க்கு 2. ஆமாங்க. ஓகே. பருப்பு வந்து அளவெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இது இந்த தண்ணியே சரியாக போயிடும். இந்த மசாலா கலர் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் படியில் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன கிணத்துல அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு எடுத்து மெஷர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆமாங்க, ஆமாங்க. கரெக்டாக 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக. இதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுமா? ஆமாங்க. இது கொதிச்ச பிறகு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. சரி. அதுக்கப்புறம் அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கிறேன், அதை உள்ளே போட்டு கொதி வந்தோடனையும் உப்பு பார்த்து கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சு 2 விசில். அவ்வளோதான். இப்போ அந்த அரிசியும் பருப்பும் ஊற வைக்கிற பக்குவம் எதுனா இருக்கா? அப்படி இல்லை, இது இல்லை. நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறோம், தாளிக்கிற டைம் தாங்க போதும். நம்ம ஏன்னா 2 படி தண்ணி எடுத்துருக்குறோம், அதெல்லாம் சரியாக போயிடுங்க. சரி. அதாவது சும்மா நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம், அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ரைட்டா? அவ்வளோதான். கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, வாசம் பாருங்க நல்லா வருது, அப்படியே சூப்பரா, அப்படியே சீரகத்தோட வாசம் நல்லா வருது. ரூம்ல ஃபுல்லா அந்த வாசமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பிரியாணி தான் வாசம் சொல்லி ஓடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ரெசிபிகளும் இருக்கு. எங்களுக்கு இது வந்து கொங்கு பிரியாணின்னு வேணா வச்சுக்கலாம். கொங்கு பிரியாணி. ரைட். ஓகே. இதுக்கப்புறம்க்கா அவ்வளோதாங்க. இப்போ அரிசி ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையுமே எடுத்து கொட்டி போட்டுலாமா? சரி, ஓகே. பருப்பு போடலாம். இப்போ வந்து இந்த பருப்பு போட ஆரம்பிக்கிறோம். அவ்வளோதாங்க. பருப்பு கொட்டிட்டு அப்படியே அரிசி எடுத்து கொட்டிடலாம். அரிசி வேணும்ல? ஆமாங்க. இந்தாங்க. இது வந்து புழுங்கல் அரிசி தான். ரைட்டா? புழுங்கல் அரிசி. புழுங்கல் பொன்னி. ஆமாங்க. நாங்கள் இப்போ வீட்டில எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகமாக பவானி அரிசி யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து நம்ம பொன்னி அரிசி எடுத்துருக்கோம். சரிக்கா. நாங்கள் ஒரு 1 2 3 4 5 6 7 பேர் இருக்கோம். அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 பேருக்கு அங்கே கூட போடுறாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்லேயுமே இன்னைக்கு தான் அரிசி முறை பண்ண போகிறோம்ல, அதையும் சாப்பிட்டுக்கிறேன்னு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. விஷயம் எல்லாருக்கும் வந்து நீங்கள் அரிசி பருப்பு சாப்பிட்றாங்க. வெரி குட். நான் ஊருக்கு போனாவே அம்மா வீட்டுக்கு போனாங்க, தம்பி அக்கா இன்னைக்கு நீங்கள் அரிசி முறுப்பு போடுங்களேங்க்கா அப்படிங்கிறானுங்க. அப்படிங்களா? கூட்டாஞ்சு வேலை இன்னைக்கு எல்லாருக்கும் அரிசி பருப்பு சாதம் எல்லாரும் உங்களை உட்காந்து சாப்பிட போகிறோம். ஓகே. இப்போ அரிசியும் பருப்பையும் உள்ளே போட்டோம் நம்ம. அவ்வளோதான். உப்பு போட்டுடலாங்க. சரி, உப்பு தாங்க.
தேவையான உப்பு. நீங்களே எப்படி ஸ்பூனா இல்லை இல்லை அப்படியே கையில் தாங்க. கையில்? வீட்டில் சமைக்கிறது எல்லாமே கையில் எழுதான் போடுவாங்க. சரி, ஓகே, பழக்கம். அந்த அந்த ரைஸு அந்த மசாலா இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அப்படியே ஒரு குட்டி பிரியாணி தான். ஆமாங்க ஆமாங்க. இப்போ குக்கர் போடலாம், மூடி போடலாமா? ஒரு சும்மா லேசாக ஒரு கொதி வரட்டுங்க. இது இந்த அரிசி பருப்புலாங்க இப்போ எங்காவது நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அரிசி பருப்பு போட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு ரெடி ஆகி வரக்குள்ள விசில் அடங்கிருங்க. எடுத்து தூக்கு பசில் போட்டு ஒரு தயிர் ஊற்றி ஊறுகாய் எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போற வேண்டியது. மிச்சம் இருந்து அங்கே இருக்கிற 2 பேர்த்துக்கு கொடுத்து போட்டு எந்திரிச்சு வந்துடலாம். சொன்னீங்கன்னா நம்பிலாம் தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து 22 வயசு. எங்கன்னா கோயிலுக்கு போகிறேன், குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணேன், நம்ம விடுமா வேறு வேலை இல்லை, அவங்க 4 மணிக்கு எழுந்து காலை இட்லி ஊற்ற ஆரம்பிச்சோன்னா தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் விடுங்கம்மா உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவேன். ஆனால் காலையில் எழுந்து எல்லாருக்கும் ஒரு 6 பேருக்கு இட்லி சட்னி எடுத்து போவாங்க. ஆனால் வண்டி மரத்தடியில் நிறுத்திட்டு நின்று சாப்பிட்டா அது ஒரு தனி ஜாலிங்க. நம்ம என்னதான் ஹோட்டலில் போய் நம்ம ஜாலியாக சாப்பிட்டாலும் ஆனால் இதோட பக்கம் வேற. சொந்த பந்தம் கூட உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு ஐயோ, அது ஒரே சாப்பாடாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டே மாறிடும் எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது. நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே சும்மா ஒரு பெரட்டி மூடி வச்சு 2 விசிலுங்க. ஓகே, நான் போட்டுருவா? போட்டுடலாம். நான் கடைசி ஃபைனல் டச் நான் தான் போடணும். ஆமாங்க, அலசி வச்சிருச்சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அவங்க தான். அவ்வளோதான், நான் தான் போயிடுவாங்க போகிறேன். அவ்வளோதாங்க, மூடி வச்சிடலாம். மூடி போட்டு 2 விசிலுங்க. அதாவது ஒரு கொதி வந்த உடனே அவ்வளோதாங்க. ஆமாங்க. நீங்கள் அரிசி பருப்பு சாதம் வந்து குக்கரில் ஈஸியாக எப்படி கொண்டு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட கேட்டேன் ஸ்டார்டிங்கு, குக்கரில் பண்ண முடியுமா ஈஸியாக? அது எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டாவில் தான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் இதுதான் ஈஸிங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஈஸின்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம எல்லாருமே குக்கருக்கு மாறிட்டோம். அதனால இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க எல்லாத்துக்கும். சரி, ஓகே, வேகட்டுங்க. சரிங்க. எல்லாரும் அவங்க சொல்லும் போது ரொம்ப ஈஸி. ஆனால் குண்டாவில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா லேசாக அந்த கஞ்சியோடு இருக்கும். அது அந்த ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரே சொல்லுவாங்க, கவிதா இன்னைக்கு கொஞ்சம் கஞ்சியாட்ட அரிசி பருப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் 2 விசில் ஆட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. இந்த 2 விசில் வரக்கூடிய கேப்பில் நம்ம அந்த கொரடா துவையல், எங்கள் அம்மா ஸ்பெஷல் கொரடா துவையல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொரடா துவையல், கொரடா இங்கே பாருங்கள். தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, புளி, சீரகம் எல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் போட்டு எப்படி அரைக்கிறோம்? கொரன்னு அரைச்சிக்கிறேன், தண்ணியே ஊற்றக்கூடாது. கொரடா துவையல். இது ரெடி ஆகட்டும். சைடில் இதுவும் நாங்கள் ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாமாக்கா? ஓப்பன் பண்ணலாங்க. 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. சரி, ஓப்பன் பண்ணலாம். வீட்டில் டக்கு பண்ணிடலாம் போது. இது வந்து ஆமாம், அதிக டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிரும். அந்த ஆவியை பாருங்க. ஓகே, தம் போடலாமா? ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்கு. கீழே சாதம் எப்படி இருக்கு? ஒட்டி இருக்கா இல்லையா? பலன்னு சூப்பராக வருதுங்க. பிரமாதம். அந்த ரைஸ் நல்லா சாஃப்டா இருக்கும் நினைக்கிறேன். ஆமாங்க, தொட்டு பாருங்க. முழுமையான வேக்காடு. ஆமாங்க, இங்க பாருங்க சாதம். கஞ்சி இருக்காது, ஆனா அரிசி எல்லாம் வெந்திருக்குங்க. நல்லா வெந்திருக்கு, முழுமையான வேக்காடு. அதாவது நல்லா சொல்லுவாங்க பெரியவங்க, நல்ல வெந்த சாப்பாடு சாப்பிட்டா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஜீரணம் சீக்கிரமா ஆகும். நல்லா ஜீரணமாகறதுக்காக அரிசி பார்த்தீங்கன்னா அரிசியா இருக்காது, அப்படியே தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி அப்படியே மெத்து. நம்ம வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் லைட்டாக வேற என்னடா சோறு வச்சுருக்கேன், என்னடா ஷெஃப் அப்படி சொல்லி கேட்டுருவாங்க. அதனால நல்லா வேக வச்சுருப்போம். அந்த பக்குவத்தில் சூப்பராக வந்திருக்கு. அப்போ டேஸ்டிங் பார்த்தலாமா? பார்த்துடலாங்க. ஓகே, ஒரு கண்டி சோறு போடுங்கக்கா. சூப்பர் சாப்பாடுங்க. ஏங்க ஒன்று மறந்துட்டீங்களே, நம்மளோட துவையல். அதாங்க இங்கே பாருங்க, மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. கையில் எடுத்து வைங்கக்கா. குறைன்னு அந்த துவையல்
நான் ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். அந்த பச்சைப்புளி ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் சாதம் எப்படி இருக்குது, துவையல் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிடலாம். நான் கொஞ்சம் கடலெண்ணையும் ஊற்றுறேன், அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி கொடுங்க. சாதத்தில் ஊற்றலாமா? சாதத்தில் தாங்க. சரி முதல்ல இதில் ஊற்றுறீங்க. எனக்கு இப்படி தான் சாப்பிடுங்களா? ஆமாங்க. எப்பா ஈரோடு மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சுவாங்கப்பா. வகையா நல்லா அது கார சாப்பிட நல்லா சாப்பிட்றாங்க. சூப்பராக. அப்படியே சாப்பாட்டில் ஒரு பெரட்டிங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இன்னும் போடலாமா? ஆமாங்க. சரி. லேசாக பெரட்டி அந்த அந்த பருப்பு சாதம் செய்யறதோட அவங்க சொல்கிறத பாருங்கள், இப்படி எடுத்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, அந்த அரிசி பருப்புக்குள்ளே போட்டோன்னே அந்த கடலெண்ணெய் வாசத்தோட அப்படியே ஆவி பறக்குது. நைஸ். இந்த கடலெண்ணெய்க்கும் சாப்பாட்டுக்கும் அப்படியே வேறமா இருக்கா? நான் லாஸ்ட் டைம் கும்பகோணத்தில் வத்தக்குழம்பு சாதம் சாப்பிட்டேன். உண்மையாகவே வேற லெவல். அதே மாதிரி இந்த சாதம் அந்த கடலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேற. அந்த தொகையிலோட அப்படியே வச்சு சாப்பிடணும். என்ன துவை சொன்னீங்க? கொரடா துவையல்ங்க. எனக்கெல்லாம் சுற்றி போட்டாலும் வராது. ஐயோ, இது 1000 வளம்னா இது 10,000 வளம். இது நல்லா. இது வந்துங்க சும்மாவே நம்ம சாப்பாடு மட்டும் வச்சு சுட சுட சோறு, இந்த தொகையல் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே அப்பா பிணைஞ்சு கொடுப்பாங்க. அப்பப்பா ஃபேபுலஸ்க்கா, வேற லெவல். துவையல் பார்த்தீங்கன்னா இந்த காரம் தெரியுது, அப்புறம் அந்த ஒரு புளிப்பு ஃபர்ஸ்ட் தெரியும், ரெண்டாவது காரம் தெரியுது. நைஸ். அந்த ரசம் ஊற்றுங்கக்கா. அதாவது நான் எல்லாத்துக்கும் சமைச்சு சாப்பிடுவேன், ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக நீங்கள் கொடுத்து சாப்பிட்றது வந்து இங்கே தான் அதிகம். ஏன்னா நாங்கள் நைட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றதே சுற்றி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடவே உட்காருவோங்க. சாப்பிடுங்க. ஆமாங்க. இப்போ பச்சைப்புளி ரசம் ஊற்றிருக்கேன், அவங்க சொன்ன மாதிரி எப்படின்னு போகலாம். இது அந்த புளிப்பு, அந்த வெங்காயம் நறுக்கு நறுக்கு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கேட்டிங்கன்னா துவையல் ப்ளஸ் சாதம் வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபிகளை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகாது. நீங்கள் நல்லா அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு என்னென்னா அப்பா ரொம்ப மந்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களா? ஒன்றும் ஆகாது. தயவுசெய்து கண்டிப்பாக இது வந்துங்க கேஸ் ட்ரபிளும் வராது, ஏன்னா பூண்டு சேர்த்துருக்குறோம். ஆமாம், உடம்பு கண்டிப்பாக சரி பண்ணும், ஏன்னா சீரகம் போட்டிருக்கிறோம். நல்லா இருக்குங்க. அதை பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேங்க. நான் தட்டு காலிக்கா, நீங்கள் பேசிக்கிட்டே தட்டு காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் இந்த 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் தட்டு காலி பண்ணியிருக்கேன். நன்றிங்க. பாருங்க, தட்டு காலி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன். நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடை தோட்டத்து விருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம் மெயின் ரோட்டில் நசீனூருங்கிற இடத்துலேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் வில்லரசுமட்டி 4 ரோடுங்கிற இடத்துல மதிய விருந்து இருக்குதுங்க. இரவு விருந்து என்ஹெச்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே மெயின் ரோட்லேயே ரோட்டுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நம்ம கடையில் நான்வெஜ் தான் ஸ்பெஷல். வீட்டு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைக்கு வாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக திரும்பி போகலாங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா ஃபோன் நம்பர் 9842742126 9842467686. தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். சந்தோஷம்.